ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் பேரட் நம்ம 3D ஒர்க் மேக் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ட் 1 பாருங்கள். இப்போ நம்ம பேங்கில் வந்து த்ரெட் ரேப் பண்ணிட்டேன். அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எனக்கு 9 வந்திருக்கு, 9.1 வந்திருக்கு. நம்ம 9 கூட கணக்குக்கு எடுத்துக்கலாம். 9 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். 9 இன்ச்சஸில் நீங்கள் 4 பேரட் பண்ண போகிறீங்களா 3 பண்ண போகிறீங்களா நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ 9/4 9/3 எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் போட்டு பாருங்கள். கால்குலேஷன் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போ 9 இன்ச்சஸ் வருது, நான் 4 பேரட் மேக் பண்ண போகிறேன்னா எனக்கு 2.25 இன்ச்சஸ் வருது. இப்போ 3 பேரட் மேக் பண்ண போகிறேன்னா எனக்கு 3 இன்ச்சஸ் வருது. நான் 3 தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ 3 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இதோட அகலம் பாருங்கள், பேங்கிளோட சைஸ் எவ்வளோ வருதுன்னா 2 இன்ச்சஸ் வருது. அதாவது 2 சென்டிமீட்டர் வருது. நமக்கு பாருங்கள் 2 சென்டிமீட்டர் வருது. 2 சென்டிமீட்டரை நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ நம்ம 3 பேரட் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சஸ் கோடு போட்டுக்கோங்க. 4 பேரட்னா 2.25 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேரட் வந்து ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எவ்வளோ போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 பேரட் மேக் பண்ண போகிறேன். அதனால் நான் 2.25 தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு அதுவுமே நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2.25 எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2.25க்குள்ளேயே நம்ம பேரட்டை வந்து ட்ரா பண்ணணும். 4 பேரட் மேக் பண்ணி பேங்கிள்ஸில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான பார்ட் 1 தான் இது. இதோட கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த சைஸ் வந்து ஒரு பேரட்டுக்கான சைஸு. டோட்டலாக நம்ம எத்தனை பேரட் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேரட்ஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் நீங்கள் 3D டைப் ஃப்ளவர்ஸ்லாம் கூட நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 3 பேரட் மேக் பண்ணணும் போது நமக்கு எத்தனை பேரட் தேவைப்படும், எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவைப்படும்னா நமக்கு 3 இன்ச்சஸ் தேவைப்படும். ஸோ டோட்டலாக 3 இன்ச்சஸ்க்கு நம்ம 3 பேரட் தான் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 பேரட்னா 3 இன்ச்சஸ், 4 பேரட்னா 2.25 இன்ச்சஸ் நம்ம வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் எப்படி நம்ம பேரட் வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் மொபைலில் ட்ரேஸ் பண்ணி ஒரு பேப்பரில் வரைஞ்சி கூட நீங்கள் வச்சு ட்ரேஸ் பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ட்ரேஸ் பண்ணலாம். அதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் நான் கோடு போட்டு ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் எனக்கு எத்தனை இன்ச்சஸ் வருதுன்னு. 2.25 இன்ச்சஸ் வருது. இப்போது இந்த பேரட்டை வச்சு நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணிப்பேன். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுத்துக்குமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம் திருப்பி வச்சு. ஸோ இந்த பேரட்டை மெஷர்மெண்ட் பாருங்கள். இது இப்படியே வச்சு நான் ட்ரேஸ் பண்ணியும் காட்டுறேன். உங்களுக்கு பார்ட் 2ல் எப்படி ஃப்ரீ ஹேண்டில் ட்ரேஸ்